Hello everyone, Assalamu alaikum. Welcome to Faumia's Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூடியூப்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய சாக்லேட் பினாட்டா கேக் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் சாக்லேட் ஷீல்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே 100 கிராம் டார்க் சாக்லேட்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பினாட்டா கேக்குக்கு பேஸே இந்த சாக்லேட் ஷீல்டு தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஓவர் குக் ஆயிருச்சுனாலும் சாக்லேட் நம்ம நினைக்கிற ஷேப் வராது. இந்த மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாக்லேட் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணும் போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே இருக்க தண்ணி இந்த சாக்லேட்டில் பற்றாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த பினாட்டா கேக் யூடியூப்பில் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கேக். இதை சர்ப்ரைஸ் கேக்குன்னு சொல்லலாம். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். பாருங்க, சாக்லேட் நல்லாவே க்ரீமியாக கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை பாதி அளவுக்கு சேர்த்துட்டு பவுலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதுக்காக எக்ஸ்பென்சிவாக மோல்டெல்லாம் தனியாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி பவுலை வச்சு நம்ம சர்ப்ரைஸ் கேக்கான பினாட்டா கேக்கோட ஷீல்டை ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் நல்லா செட் ஆகும். இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நம்ம இந்த கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாக்லேட் ஷீல்டு சூப்பராக ரெடி ஆயிரும். வாங்க ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் இந்த சாக்லேட் ஷீல்டை நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. நான் பட்டர் அப்ளை பண்ணதுனால டச் பண்ணோடனேயே இந்த ஷீல்டு தனியாக வந்துருச்சு. இப்போ பினாட்டா கேக்கு உண்டான ஷீல்டு நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த பினாட்டா கேக்கை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சாக்லேட் கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இன்னைக்கு நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாக்லேட் கேக் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சாக்லேட் கேக் மேலே நான் கொஞ்சம் சாக்லேட் கிரனாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் கிரனாஷ் ரெடி ஆயிருச்சு. இதை தான் நான் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே மல்டி கலர்ஸ் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இல்லாதவங்க நம்ம ஜெம்ஸ் சாக்லேட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போது இந்த கேக்குக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பினாட்டா கேக்கோட ஷீல்டை நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சாக்லேட் சிரப்பை வச்சு மட்டும்தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்ப்ரைஸ் கேக்குக்குள்ளார நம்ம கேக் தான் வைக்கணும்னு கிடையாது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி கூட வைக்கலாம். இதை ஸ்மாஷ் பண்ணும் போது உள்ளே இருக்க சர்ப்ரைஸ் கிஃப்டை பார்த்து குழந்தைங்க சர்ப்ரைஸ் ஆகிறது தான் இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டியே. நான் இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சைட்ஸில் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் டெக்கரேஷனுங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்த அளவுக்கு தான். எப்படி பிடிக்குமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சாக்லேட் கிரனாஷ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதை மட்டும் வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருந்தது. என் குழந்தைங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனாங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்போது டெக்கரேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம பினாட்டா கேக் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக நான் என்னோடய கிட்ஸை கூப்பிட போகிறேன். ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹேமரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய பொண்ணும் என்னோடய பையனும் இதை ஸ்மாஷ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இந்த கேக் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுக்குள்ளே நான் சாக்லேட் கேக் தான் செஞ்சு வச்சுருந்தேன். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னோடய கிட்ஸ் இதை ரொம்பவே விரும்பினாங்க. நீங்களும் இந்த கேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.